எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ராங் ஃபுட் காம்பினேஷன். சோ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சில ஃபுட் கூட எடுக்கும்போது உங்க பாடியில சத்துக்கள் அதிகமாகும். அதுவே சில ஃபுட் கூட காம்பினேஷன் பண்ணி நீங்க எடுக்கும்போது உங்க சத்துக்கள் குறையிறது மட்டும் இல்லாம உங்க பாடியில நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா நியூட்ரிஷன் ரிச்சா ஃபுட் எடுக்கணும், நல்லா சத்தானதா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற டிஃபன், அதாவது நம்ம ஒரு இட்லி தோசை சாப்பிட்றோம், இல்ல சப்பாத்தி சாப்பிட்றோம், இல்ல எது வேணாலும் சாப்பிடுவோம். அது கூட ஃப்ரூட்ஸ் இல்ல ஜூஸ் எடுப்பீங்க. ஸோ அது ஒரு ராங் ஃபுட் காம்பினேஷன். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஒரு ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட், அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும். அதுவே நீங்க ஒரு டிஃபன் ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்ப கார்போஹைட்ரேட் நீங்க எடுக்கும்போது அது கூட சேர்ந்து நீங்க ஃப்ரூட் சாப்பிடும் போது ரெண்டுமே டைஜஷன் ட்ராக்ல போய் நிற்கும் போது சம்டைம் அந்த ஃப்ரூட்ஸ் ஃபெர்மெண்ட் ஆகி உங்களோட இன்டெஸ்டைனல் வால்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க சாப்பிட்றதுக்கு 1 hour பிஃபோரே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு 2 hour கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்ப ரெண்டோட சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு சேர்த்து எடுக்கும்போது அதனால சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும், அது ஃபுல் சத்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சுனே நிறைய பேர் டிஃபன் கூட ஒரு 1 கிளாஸ் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துப்பீங்க. அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா சில பேர் ஆரஞ்சு ஜூஸ் எடுப்பீங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா ஒரு ராங் ஃபுட் காம்பினேஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஒரு சிட்ரஸ் வெரைட்டி ஆஃப் ஃபுட். ஸோ நீங்க ஒரு கார்போஹைட்ரேட் கூட சேர்த்து எடுக்கும் போது அந்த கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைமை அது தடுத்து அந்த டைஜஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம பாடியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்தும். ஸோ அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சோடனே நம்ம ஒண்ணு வயிற்றுல ஒரு மந்தத்தன்மையா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கடமுடா ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அது ஏற்படுத்துற காரணம் இந்த காம்பினேஷன் தான். ஸோ இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல மதியம் ஒரு மீல் சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்ட உடனே ஒரு பனானா சாப்பிட்றது, இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது இந்த ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்க. அதுலயும் மெயினா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட் அப்படிங்கிறதே லாஸ்ட்ல தான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நல்லா ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியா போய் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ரெண்டு காம்பினேஷன் நல்லது கிடையாது, டைஜஷன் லேட் ஆகும். அதனால கம்பல்சரியா நீங்க வீட்டுல அப்படி சாப்பிடும் போதும் உடனே அதை சாப்பிடாதீங்க. 1 hour பிஃபோர் சாப்பிட்டுங்க, இல்ல 2 hours லேட்டரா எடுத்துங்க. ஸோ இதை நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட மில்கா இருக்கட்டும், கேர்டா இருக்கட்டும், பட்டர் மில்கா இருக்கட்டும், அது கூட நீங்க ஃப்ரூட்ஸ் கம்பைன் பண்ணி எடுக்கக்கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது சம்டைம் உங்களுக்கு ஒரு பாடியில ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், லைக் நீங்க ஒரு சைனஸ், உங்களுக்கு வீசிங் இல்ல கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அடிக்கடி வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி மில்க் ப்ராடக்ட்ஸே அதை கிரியேட் பண்ணும். அது கூட சேர்த்து நீங்க ஃப்ரூட்ஸும் சாப்பிடும் போது அது இன்னும் வேர்ஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது உங்க பாடியில ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுத்தி உங்களுக்கு கன்ஜெஷனோ இல்ல சைனஸோ இல்ல கோல்டோ ஈஸியா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால மேக்ஸிமம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸோட ஃப்ரூட்ஸ் சேர்ந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பனானாவையும் மில்கையும் மிக்ஸ் பண்ணி ரெகுலரா எடுத்துப்பாங்க. ஸோ அதுமே ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, டைஜஷனுக்குமே ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றது. ரெண்டுமே தனித்தனியா எடுத்துக்கோங்க, சேர்த்து எடுத்துக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரைஸ் கூட மில்க் சேர்த்து எடுத்துப்பாங்க. ஸோ அது ஜென்ரலா நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு ராங் ஃபுட் காம்பினேஷன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே சீக்கிரமா ஒரு ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கார்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா டக்குன்னு உங்களோட குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. ரெண்டாவது அதே மாதிரி ஈஸியா ஸ்லோ டவுனும் ஆயிரும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சீக்கிரம் அடுத்த பசி எடுக்கிறதுக்கும் சீக்கிரமா உங்களுக்கு டயர்ட்னஸ் கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. சோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஹாட் வாட்டர்ல ஹனி கலந்து குடிச்சு நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ஒரு ராங் ஃபுட் காம்பினேஷன் தான். அதுல மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வார்ம் வாட்டர், அதாவது ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில தேன் கலந்து எடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு ஹாட் வாட்டர்ல நீங்க தேன் கலக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கிற என்சைம்ஸை அது கில் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதனால எப்பவுமே ஹாட் வாட்டர்ல ஹனி ஆட் பண்ணாதீங்க, வார்ம் வாட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நான் வெஜிடேரியனா இருக்கட்டும், இல்ல கீரை வெரைட்டியா இருக்கட்டும், கர்ட் கூட சேர்த்து எடுப்பாங்க. அது ஒரு ராங் ஃபுட் காம்பினேஷன் தான். நான் வெஜிடேரியன்ல மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே புரோட்டீன் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது போக உங்க பாடியில உங்களோட டெம்பரேச்சரை இம்பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கீரை வெரைட்டி, அதாவது கீரையினாலே நம்ம சாப்பிட்றது நம்மளோட பாடியில அயன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் மெயினா நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ரெகுலராகவே அயனும் கால்சியமும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கால்சியம் அயன் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும்.
ஸோ அப்போ இந்த கர்ட் கூட நீங்க வந்து கீரை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் சத்து கிடைக்காம போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இன்டைஜஷன் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி தப்பா சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணுங்க. நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துக்கோங்க, நல்ல ஹெல்த்தியா இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.